Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து துணியிலே வந்து இந்த மாதிரி bow வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். மாதிரி நீங்க bow வந்து ஃபேப்ரிக்ல செஞ்சு சின்ன பிள்ளைங்க கிட்ஸ் ஃப்ராக்ஸ்ல எல்லாம் வந்து அவங்களுக்கு டிசைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா Dressக்கு மேட்சா வந்து அவங்களுக்கு ஹேர் கிளிப்ல எல்லாம் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த bow. இப்போ வந்து இது எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். நான் போ தைக்கிறதுக்கு இந்த மாதிரி துணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். மேல வந்து அந்த ரிங் மாதிரி வரதுக்கு இன்னொரு கான்ட்ராஸ்ட் ஒரு கலர் கிளாத் எடுத்திருக்கேன். நீங்க ரெண்டு கிளாத்தும் ஒரே கலர்ல கூட எடுத்துக்கலாம். துணியோட நீளம் வந்து 9 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அகலம் வந்து பாத்தீங்கன்னா 6 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு போ சைஸ் வந்து சின்னதா வேணும்னா இதை விட சைஸ் சின்னதா எடுத்துக்கோங்க. பெருசா வேணும்னா இதை விட பெருசா எடுத்துக்கோங்க. இப்ப துணியோட நீளத்துல இந்த மாதிரி பாதியா மடிச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போறோம். இப்ப தையல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா போடாம நடுவுல 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். வந்து நமக்கு துணியை வந்து நான் ரைட் சைட் திருப்புறதுக்காக தான் இந்த கேப் வந்து விட்டு தைக்கிறோம். தையல் போடும்போது நல்லா வந்து பேக் ஸ்டிச் போட்டு வந்து ஸ்டாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி தையல் போட்டதுக்கு அப்புறம் இந்த சென்டர்ல வந்து நம்ம சின்னதா நாச் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் துணி வந்து இந்த மாதிரி பாதியா மடிச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி விட்டுருந்தோம்ல அந்த நாச் வந்து சென்டர்ல இருக்கிற மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சு வச்சுட்டு நம்ம சைட்ல வந்து தையல் போட போறோம். நம்ம தச்சு விட்டுருக்க அந்த தையலும் நம்ம கட் பண்ணிருக்க நாச்சும் வந்து கரெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி வச்சுட்டு அந்த சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருந்தோம்ல அந்த துணியை வந்து இந்த மாதிரி பிளாட்டா வந்து ரெண்டு சைடும் பிரிச்சு விட்டுக்கோங்க. அந்த துணியை வந்து ரெண்டு சைடும் பிரிச்சு வச்சு ஸ்ட்ரைட்டா வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும். இப்ப இந்த சைடு வந்து தையல் போட்டதுக்கு அப்புறம் ஆப்போசிட்லயே அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். சென்டர் மட்டும் கரெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி வச்சுட்டு சைட்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. இப்ப நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்ப வந்து பேக் சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப நடுவுல நம்ம ஒரு கேப் விட்டுருந்தோம்ல அது வழியா இந்த துணியை வந்து ரைட் சைடு வந்து திருப்பி எடுத்துக்கலாம். கார்னர்ஸ் எல்லாம் நல்லா வந்து ஸ்ட்ரைட்டா வர்றதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நல்லா வந்து எடுத்து விட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி நமக்கு செவ்வகமா வந்து துணி வந்து இந்த மாதிரி ஃபோல்டர்ல இருக்கும். இதோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் மார்க் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஜாயிண்ட் வந்து பேக் சைடு தான் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு துணியோட சென்டர்ல வந்து மடிச்சு வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதா இந்த மாதிரி ப்ளீட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அடுக்கடுக்கா வர மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகா வந்து சைட்ல வந்து அந்த போவோட டிசைன் வந்து அழகா தெரியும். ப்ளீட்ஸ் வச்சதுக்கு அப்புறம் நடுவுல வந்து ஒரு பெல் பின் வச்சு பின் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எடுத்திருக்கோம்ல எக்ஸ்ட்ரா கிளாத் அதை வந்து வச்சு மேல வந்து கவர் பண்ணி தைக்க போறோம். இதோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 4 இன்ச் அளவுக்கு நீளம், 2 இன்ச் அளவுக்கு அகலம் எடுத்திருக்கேன். வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மடிச்சு தேய்ச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட்லயும் மடிச்சுட்டு திரும்ப இன்னொரு தடவை வந்து மடிச்சுக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி தைக்கும் போது தையல் எங்கேயுமே வந்து வெளியில தெரியாது. நல்லா வந்து மடிச்சு பிரஸ் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கையிலே தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்ப அந்த போவோட சென்டர்ல அந்த துணியை வந்து நடுவுல இந்த மாதிரி வச்சு பிடிச்சுக்கோங்க. அப்படி சேர்த்து வச்சு தைக்க போறோம். தைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மஞ்சள் கலர் துணியில கீழே இருக்க அந்த பார்ட்டை வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க. மேல இருக்க துணியை வந்து நம்ம எந்த பக்கம் திருப்பி இருக்குமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்ப இது ரெண்டையும் சேர்த்து அப்படி நம்ம மிஷின்ல வச்சு ஜாயின் பண்ணி தச்சுக்கலாம். தையல் போட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம்.
கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரா எட்ஜஸ் எல்லாமே வந்து இப்படி திருப்பி விட்டீங்கன்னா உள்ள போயிடும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்விஸ்ட் பண்ணி தச்சோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த மாதிரி திருப்பி விடும்போது கரெக்டா வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் எங்கேயும் இல்லாம கரெக்டா ஜாயிண்ட் ஆகும். இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜாயிண்ட் எல்லாமே வந்து அந்த போவோட ராங் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த போ வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த போ வந்து நம்ம ட்ரெஸ்லயோ இல்ல ஹேர் கிளிப்ஸ்லயோ எதுனாலும் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல உங்களுக்கு ஃபேன்சியா இருக்கணும் அப்படின்னா இன்னும் இந்த மாதிரி கிளாஸ் பட்டன்ஸ் எல்லாம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் சேம் கலர் கிளாத் யூஸ் பண்ணி இதே மாதிரி ஒரு போ வந்து தச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதே மாதிரி ஃபேப்ரிக் போ வந்து நீங்களும் வந்து தச்சு பாருங்க. வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் பேஜஸ் Facebook, Twitter, Instagramல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.